தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சாஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண். வணக்கம் டாக்டர் கணேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். நாம் தமிழர் சீமான் தனி 2026 நான் தனி அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. 60 பேரை வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து நாமினேட் பண்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு நாள் தான் தனின்னு எவ்வளவு நாள் தான் நிக்க முடியும்? விக்கிரவாண்டி தேர்தல், அதிமுக இல்ல, நிச்சயமா 2 இரட்டை இலக்க 10% வரைக்கும் வருவாரு அப்படின்ற மாதிரி பர்சனலா நானும் நினைச்சேன் வருவாருன்னு சொல்லிட்டு. அது கூட வாங்க முடியல, டெபாசிட் வாங்க முடியல. என்ன மாதிரி அரசியலை அவர் எடுத்து முன்னோக்கி போயிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? சொல்லுங்க. நீங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும், நீங்க சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, வேற எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத ஒரு அந்த கட்சியோட பிரசிடென்ஸ் வந்து வேற எந்த கட்சி, நீங்க அந்த கட்சியை வந்து இன்னொரு கட்சி மாதிரின்னு நீங்க சொல்லவே முடியாது. அது வந்து ஒரு 2009 இலங்கையில் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவரு தமிழ்நாட்டுல அவருக்கு நடந்த நெருக்கடிகள்னால அதுல இருந்து பொங்கி வந்து எழுந்த ஒரு கட்சி. அதே மாதிரி அவரை மாதிரி உணர்வு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு கட்சி. சோ அதுதான் ஆரம்பிச்சுன்றதை விட முன்னாடி இருந்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சிங்கிறது சிவந்தியாத்தன் தொடர்ந்த கட்சியை வந்து இவர் எடுத்து நடத்தினாரு. அது மாதிரி நீங்க பிரசிடென்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு வேற எந்த ஒரு கட்சிக்கும் இல்ல. நீங்க இப்போ நீங்க டிஎம்கே பாத்தீங்கன்னாலும் அது வந்து எங்க காங்கிரஸ்க்கு எதிராக ஆரம்பிச்ச ஒரு கட்சி அண்ணா அவர்கள்ட்ட இருந்துச்சு, அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள்ட்ட வந்துச்சு, இப்ப ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்கு. சோ அது வந்து ஒரு ஹெரிடிட்டரியா வந்து இன்ஹெரிட் பண்ணி வந்துகிட்டு இருக்கிற கட்சி. அதே மாதிரி நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல வந்து பெரிய ஒரு பிம்பமான எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிம்பமான ஜெயலலிதா கையில வந்தது. அதுக்கப்புறம் சசிகலா கிட்ட போக இருந்ததை இவர் வந்து அவர் ஒரு ராஜதந்திரம்னு சொல்றதா இல்ல வந்து ஒரு பவர் பிளேன்னு சொல்றதான்னு எனக்கு வந்து அந்த இடத்துல நீங்க அந்த ரெண்டையும் பாத்துக்கலாம். அதாவது ஒரு அரசியல்ல நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா பயன்படுத்திக்கிற ராஜதந்திரம் வந்து எடப்பாடி அவர்களை பயன்படுத்தி எங்க காலில் விழணுமோ எங்கெங்க தனிஞ்சு போகணுமோ எங்கெங்க அடிச்சு விளையாடி இப்ப கட்சி கைக்குள்ள வந்துருச்சு அவருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இவரு வந்து அவரே ஆரம்பிச்சு இப்ப சொல்லுவாங்கல்ல, நானே போட்ட விதை அது வந்து மரமா இருக்கு, அதை அறுவடை நான் பண்ணுவான்னு தெரியாது, பிற்காலத்துல யாராவது வந்து அறுவடை பண்ணலாம். இதுதான் அவரோட பிலாசபி. சோ இந்த மாதிரி ஒரு கட்சியை வந்து நீங்க அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவரு வந்து ஆரம்பத்திலேயே எல்லா கட்சிகளையும் பகச்சுக்கிட்டாரு. ஆரம்பத்திலே வந்து ஏடிஎம்கே திராவிட கட்சிகளுக்கூடையும் தேசிய கட்சிகளோடையும் கூட்டு கிடையாதுங்கிறத ஆரம்பத்திலே டிக்ளேர் பண்ணிட்டு ஆரம்பிச்ச ஒரு கட்சி. இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்க ஒரு நேரத்துல ஒரு எதிரியை டார்கெட் பண்ணி தான் நீங்க அடிக்கணும். ஒரு எதிரியை டார்கெட் பண்ணி அடிக்கும் போது உங்களோட எல்லா போக்கஸையும் அந்த ஒரு கட்சி மேல போட்டு நீங்க அந்த கட்சி தோக்கடிக்க முடியும். இவர் என்ன பண்றாருன்னா 4 எதிரிகளை தேர்ந்தெடுக்கிறாரு. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக. நீங்க எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜில வந்து நீங்க எப்படி இந்த மாதிரி பெரிய கட்சிகளை வீழ்த்த முடியும்? அதனாலதான் அவர் தனிச்சு போறது வந்து இலக்கு முதலமைச்சரா இருந்துச்சுன்னா அவர் தனிச்சு முதலமைச்சர் நாற்காலியில போய் உட்கார முடியாது. அவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரோட கட்சி வளர்ச்சியை காமிக்கலாம். அவர் இப்போதைக்கு அவர் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, தனிப்பெரும்பான்மையான ஒரு கட்சியா ஒரு 20 விழுக்காடு 15ல இருந்து 20 விழுக்காடு வர்ற அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா மத்த கட்சிகள் வந்து அவங்க கூட கூட்டணிக்கு வருவாங்க. இப்ப நீங்க திமுக அதிமுகன்னு பாத்தீங்கன்னா திமுகக்கு எப்பவுமே நிரந்தரமா ஒரு 22ல இருந்து 25 விழுக்காடு வாக்கு இருக்கு. திமுக கட்சிக்கு மட்டும் சொல்றேன். அலையன்ஸ் ரொம்ப இன்டாக்டாவும் இருக்கிறது. அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. சொல்லுங்க. இல்ல கூட்டணி கட்சிகள் இல்லாமையே நான் சொல்றேன். திமுகக்கு ஒரு 20 நீங்க பிளக்சுவேஷனா வச்சுக்கிட்டா கூட ஒரு 20ல இருந்து 25க்குள்ள எப்பவுமே வந்து அவங்களுக்கு தனியா நின்னா அவ்வளவு வாக்கு எடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்க அதிமுக பார்த்தாலும் தனியா அவங்களால வந்து ஒரு 18ல இருந்து 22க்குள்ள அவங்களால எடுக்க முடியும். ஆனா அந்த வாக்குகள் மட்டுமே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு போதுமா அப்படின்னா போதாது. சீமானுக்கும் இது தெரியும், சீமான் அவர்களுக்கும் இது தெரியும். ஆனா இப்பவும் ஏன் தனிச்சு நிக்கிறங்கிற முடிவு அவர் அப்படி எடுக்கிறாரு அப்படின்னா, அவர் அந்த 20 விழுக்காட தொட்டாதான் மத்த கட்சிகள் அவரை நோக்கி வருவாங்க. இப்போதைக்கு வந்து மத்த கட்சிகள் அவரை நோக்கி வர்றதுக்கு உண்டான தேவை இன்னும் வரல. பாருங்க விஜய் கூட அவர் என்ன சொல்றாரு, விஜய் சீமான முதலமைச்சர் ஆக்குறதுக்காக நான் வந்திருக்கேன்ற எண்ணத்துலதான் அவர் இருக்காரு, விஜய் இருக்காரு. இந்த வார்த்தையை வந்து அவர் திருமாவளவன் சொன்னதாகவும் அது சீமான் காதுகளுக்கு போய் சேர்ந்ததாகவும் ஒரு அரசியல் புரசலா ஒரு செய்தி வெளியே வருது. அதாவது நாம் தமிழர் கட்சி வட்டாரத்துல இருந்தே வெளியே வருது. அப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்ப தகுந்த விஷயமா இல்லைனாலும் ஏதோ ஒரு அரசியல் பொறுத்தவரை நீங்க அதுக்கு ஆதாரம் கேட்டீங்கன்னா நல்லா தர முடியாது. ஏன்னா வந்து திருமா அவர்களுக்கும் எப்படி சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு லாங் டிரைவ் போய் ஒரு பேச்சு நடந்ததோ அதே மாதிரி திருமா அவர்களுக்கும் விஜய்க்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இப்ப திருமா அவர்கள்ட்ட பேசுறது கிட்டத்தட்ட டிஎம் கேட்ட பேசுற மாதிரிதான். நீங்க அவரு முழுக்க திமுகவை நம்பிதான் நிக்கிறாரு. இனிமே தனியா நின்று புரட்சி பண்ணுவோம் அது இதெல்லாம் நம்ம வந்து பெருசா போக முடியாது. அதனால திமுக
சார்ந்து நின்னாதான் நம்ம நிக்க முடியுங்கிற ஒரு கட்டத்துக்கு இவர் வந்துட்டாரு. திருமாவளவன் வந்துட்டாரு. அதனால நீங்க திருமாவளவன்ட்ட என்ன சொன்னாலும் அது திமுகவுக்கு ஆதரவா தான் போய் முடியும். சோ இந்த மாதிரி ஒரு நம்மட்ட பேசிட்டு அங்க பேசிட்டாரே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இப்ப வந்து பாத்தீங்களா தெளிவா வெளியே வந்துட்டாரா? சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாரு, இப்ப நான் தனியா தான் நிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. 60 பேருக்கு மேல நான் ஆல்ரெடி கேண்டிடேட் வேற செலக்ட் பண்ணேன்னு சொல்ல போறேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, விஜய நம்பி நான் இல்ல அப்படிங்கிற இதுவரைக்கும் ஊடகங்கள்ல என்னன்னா விஜய் வந்தா விஜய நம்பிதான் சீமான் இருக்காரு, விஜய கூட்டணி எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து பொது ஊடகங்கள்ல போயிட்டு இருக்கு. சோ அந்த பின்பத்தை உடைக்கிறதுக்கு தான் இவர் என்ன பண்றாரு, விஜயெல்லாம் நம்பி நான் இல்ல, நான் தனியா போறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதனாலதான் அவர் அந்த இப்ப கடைசியா வந்து சொல்லியிருக்காருல்ல, அந்த முடிவுக்கு தான் வருவாருங்கிறது எனக்கு முதல்ல தெரியும். நான் இதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட சொன்னேன்ல. விஜய் போன பேட்டிலேயே நான் சொன்னேன். விஜய் வந்து சீட்டு பேரத்துக்கு வந்து சீமான்ட்ட போறத விடையும், அவரு சீமான் கூட கூட்டணி வைக்கணும்னு நினைச்சா ஆதரவு தெரிவிச்சுட்டு போலாமே தவிர, ஒரு சீட்டு பேரம்லாம் படியாதுன்னு சொன்னேன் உங்ககிட்ட. அது விஜய்க்கும் வந்து இழுக்கு. அவருக்கு இன்னும் வாக்கு வங்கி கிடையாது. அவர் வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி வச்சிருக்கிறாருன்றது வந்து இன்னும் வந்து ஒரு மித்தா தான் இருக்கு. பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கேட்டா 3 to 4ன்றாங்க. சில பேர் வந்து விஜய் ரசிகர்கள் கேட்டா 12 to 15%ன்றாங்க. சில பேர் சிஎம்ஏ அடுத்தது அவர்தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சொல்லுங்க. இல்ல விஜயோட ஆதரவாளர்கள்ட்ட நீங்க கேட்டா அப்படித்தானே சொல்லி ஆகணும். இப்ப அண்ணாமலைட்ட நீங்க கேட்டாலுமே வந்து அவரு என்ன சொல்லுவாரு, அடுத்த வாட்டி நாங்க தான் ஆட்சி பிடிப்போம்னு சொல்லுவாரு. 26ல ஆட்சி பிடிப்போம்னு சொல்லுவாரு. அவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்துல மத்திய அரசாங்கத்துல அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சியே 26ல நாங்க தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிச்சிருவோம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா. முடியாதுல்ல. அது வந்து என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு வந்து ஒரு ஏளனமா தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்க விஜய் பக்கத்துல விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு அந்த கட்சி சார்ந்து இருக்கவங்க வந்து நாங்க 5 விழுக்காடு வாக்கெடுப்புன்னா சொல்லுவாங்க. அந்த கட்சி சார்ந்து இருக்கவங்க எல்லாம் நாங்க 15, 20 தான் எடுப்போம் தான் சொல்லுவாங்க. ஆனா கள யதார்த்தத்தை இதுக்கு முன்னாடி நீங்க நடந்த எடுத்துக்காட்டு முன்னுதாரணங்கள்லாம் வச்சு பாத்தீங்கன்னா, உலகெங்கிலும் புகழ்பெற்ற உலக நாயகனே வந்து 4 விழுக்காடு தான் வந்தாரு. ஃபர்ஸ்ட் தேர்தல். அது எதை வச்சு வந்தாரு அப்படின்னா, நீங்க கமலஹாசனோ, ரஜினிகாந்தோ, விஜயோ, அஜித்தோ ஒரு இடத்துல போய் நின்னு பேசுறாங்கன்னா, அந்த இடத்துல 10,000க்கு மேல ஆள் கூடும். நீங்க எந்த ஒரு சின்ன கிராமத்துல போய் வித்தியாசமா ஒரு அரசியலை கொண்டு வர போறாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் மக்கள் கிட்ட இல்லையா? யாருக்குமே ஓட்டு போடாதவங்க சரி ஓகே இந்த வாட்டி கமலுக்கு போடலாமே ஏதோ ஒரு வித்தியாசமா சொல்றாருன்னு. அதே 4% தான் நீங்க வந்து விஜய்க்கும் யோசிக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க அந்த 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 கேள்வியை? இல்ல நீங்க கமல் வந்து என்ன சொன்னாரு? நீங்க சொல்லுங்க. கமல் வந்து எதனால நான் அரசியலுக்கு வரேன்றதுக்காக என்ன காரணம் சொன்னாரு நீங்க சொல்லுங்க. ஆமா அவரு வந்து சொன்ன அரசியல் இது என்னன்னா வந்து அப்பழுக்கற்ற அரசியல். அதாவது வந்து என்ன சொல்றது எங்க போனாலும் லஞ்சம் லாவணியம் இருக்கு. அந்த லஞ்சம் லாவணியம் இல்லாத அழுக்கற்ற ஒரு அரசியலை நான் வந்து கொண்டு வர போறேன், சமூக நீதி கொண்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி பேசினார் இல்லையா? சோ நான் எல்லாருக்குமான அரசியல், திராவிடத்தை எதிர்த்து வரும் அரசியல் அப்படின்னு சொல்லி டிவி எல்லாம் போட்டு உடைச்சாரு. அதையெல்லாம் வந்து பார்க்கும்போது சரி ஏதோ ஒரு வித்தியாசமா பேசுறாரு, ஏதோ ஒரு வித்தியாசமா சொல்றாரு அப்படின்றதுனால வந்து மக்கள் அவருக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. 4.2% வரைக்கும் ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா? இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? ஆரம்பிக்கிற எல்லா கட்சியுமே லஞ்சத்தை ஒழிப்பேன், இதை ஒழிப்பேன், சமூக நீதி பண்ணுவேன், எல்லாருக்கும் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தங்க லஞ்சத்தை ஆதரிச்சு நீங்க பழக்கருப்பே ஒரு கட்சி வச்சிருக்காரு, தமிழருவி மணின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு, சகாயம் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. நீங்க தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா ஒரு தோராயமா சொல்லுங்களேன். எனக்கு தெரியாது. ஒரு அரசியல் கட்சிகள் நீங்க தேர்தல்ல நிக்காத அரசியல் கட்சிகள் அரசியல் இயக்கமாவே கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கும். 200 to 500 நிச்சயமா இருக்கும். ஜாதி கட்சிகளும் சரி, சின்ன சின்ன அமைப்புகளும் சரி, தேர்தல்ல ஒரு கட்சிக்கு ஆதரவா நிக்கக்கூடியவங்க. நான் சொல்றேன் டைரக்டா தேர்தல்ல போட்டியிடுறவங்க நான் சொல்லல. தேர்தல் அரசியல்ல ஒரு கட்சிக்கு ஆதரவா நிக்கக்கூடிய கட்சிகளே 200 கட்சிகளுக்கு மேல இருக்கும். நீங்க உங்களால விரல் விட்டு என்ன முடியும்னா 10 கட்சி தான் உங்களால பேர் சொல்ல முடியும். ஆமா நிச்சயமா 10 சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் அப்போ ஒரு 200 அமைப்புல ஒரு 10 கட்சிகளா வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம், அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கிறதுனால தானே அந்த கட்சியை வளர்த்து அந்த 10 பேர் சொல்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த 10ல ஒண்ணா வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல. அதுதான் அந்த நாம் தமிழர் கட்சியோட அச்சீவ்மெண்ட் கிடையாது. அதே மாதிரிதான் இப்ப விஜயோட பின்பத்தினாலதான் நீங்க வந்து தமிழக வெற்றி கழகம்ங்கிறத பேசுறீங்களே தவிர, இல்லைன்னா நீங்க இன்னும் வாக்கு வங்கி நிரூபிக்கலன்னா அந்த 200 கட்சியில ஒரு கட்சி தான் வரும். நீங்க விஜயோட பின்பத்தை மட்டும் வச்சுதான் அந்த தமிழக வெற்றி கழகம்ங்கறத வந்து நீங்க பெருசா பேசுறீங்களே தவிர, அவர் இன்னும் வாக்கு வங்கி நிரூபிக்கதான் ஒரு ஆளு. சரியா? அது வந்து என்ன சொல்ல அவர் இன்னும் கொள்கை அறிவிக்கல. ஆனா இதுலதான் நீங்க பாக்கணும். ஒவ்வொரு கட்டத்தையும் வந்து அந்த ஒரு வருஷத்துல அவரை வந்து லைவா வச்சுக்கணும்ல. அதுக்குண்டான ஒவ்வொரு ஸ்டெப்லயும் குட்டி குட்டியா ஒவ்வொரு விஷயமா அவர் ரிலீஸ் பண்ணிட்டே வர. மொத்தமா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா நீங்க மறந்துடுவீங்க. இந்த கட்சி இருக்கிறத நீங்க மறந்துடுவீங்க.
சோ அதனாலதான் என்ன பண்றாரு அவரு, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இக்கண்ணா வச்சுட்டே போறாரு. இப்ப கொடி அறிவிச்ச இடத்துல இருந்து கொடியோட சீக்கிரட்டா மாநாட்டுல சொல்றேன்ட்டாரு. மாநாட்டுல என்ன சொல்ல போறாருன்னு நம்ம வந்து பொறுத்திருந்தா 23 அறிவிச்சிட்டாரு. செப்டம்பர் 23 மாநாடுன்னு சொல்லிட்டாரு. ஆமா. மாநாட்டிலயும் வந்து என்ன சொல்லுவாரு, நான் தேர்தல்ல அ என்ன சொல்லுவாங்க, இவங்க வாக்குறுதி எல்லாம் கொடுப்பாங்கல்ல, தேர்தல் வாக்குறுதியில நான் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு தேர்தல் போக கூட அஜெண்டா, வாய்ப்பு இருக்கு. எலக்ஷன் அஜெண்டா. ஆமா, ஆமா. எலக்ஷன் மேனிஃபெஸ்டோ. அஜெண்டால வந்து சொல்லிட்டு போறேன்னு சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் இன்னும் வந்து விஜயோட விஜயோட மதிப்பீட வந்து நான் அரசியல்ல நின்னு மக்கள் வாக்களித்த பிறகு தான் விஜய் வந்து இவ்வளவு வாக்குக்கு வந்து மதிக்கப்பட்டவரு அப்படிங்கிறத வந்து நான் தேர்தல் முடிவுல தான் நான் தெரிஞ்சுக்குப்பேனே தவிர, ம். அவரோட பின்பத்த ஏன்னா கமலஹாசனும் பெரிய பின்பம். ம். கமலஹாசனும் பெரிய பின்பம், ரஜினியும் பெரிய பின்பம். இவ்வளவு பேரால முடியாதது வந்து விஜயால முடியும்னு நம்புறதுக்கு எனக்கு காரணம் இல்லல்ல. நீங்க எத வச்சு சொல்றீங்கன்னு கேட்டா எனக்கு காரணமே இல்ல. எத வச்சு நான் சொல்றது? நீங்க சொல்லுங்க. ம். அது ஆ காரணம் இல்லதான். பட் இருந்தாலும் வந்து விஜய்ன்றது ஒரு உச்சபட்ச நடிகர். அ 200 கோடிக்கு மேல வந்து சம்பாதித்து கொண்டிருக்கிறவர். ஸோ அதனால வந்து அ கமல் அப்படி கிடையாது. அரசியல் இது ஸ்டார்ட் பண்ணும்போது. அவரு வந்து பெரிய நடிகர். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அவரோட சம்பளம்னு பார்த்தா 50 கோடிக்கு கீழ தான். இவரு 200 கோடிய மேல தாண்டி போயிட்டு இருக்கிறார். இவருக்குன்னு தனி மார்க்கெட் இருக்கு. இளைஞர்கள் எல்லாம் இவருக்கு பின்னாடி தான். அப்படின்னும்போது ஒரு ஓ ஒரு ஸ்டிக்மா இருக்குமோ, ஒரு கரிஷ்மா இருக்குமோ, அந்த கரிஷ்மாவ நோக்கி மக்கள் போவாங்களோ, அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அது அது அப்படின்னா நீங்க கட்சி அறிவிச்ச அன்னைக்கே தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் அடிச்சிருக்கணும். நீங்க எ இந்த கொடி ஏத்துன அன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா கொடி ஏறி இருக்கணும். அந்த மாரி ஏதாவது நீங்க நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? அது மாரி எதுவுமே கேள்விப்படல. அது இது அப் எதுக்கு இந்த மாரி பண்ணாருன்னு கூட எனக்கு தெரியாது எனக்கு. நான் எல்லார்ட்டயும் சொல்றது என்ன ஏன் இந்த மாரி ஒரு என்ன சொல்றது? ஒரு சைலோடா அந்த அந்த இடத்துல வந்து ஒரு 200 பேர வச்சுட்டு கொடியேத்துறதுக்கு என்ன அவசியம்? இதான் அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு வந்து ஒரு சமூக அக்கறையினால அரசியலுக்கு வர்றாருங்கிறத வந்து இதுவரைக்கும் என்னால அவரோட செயல்பாடுகள்ல இருந்து என்னால யூகிக்க முடியல. ஒரு சமூக அக்கறை தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இத வந்து நம்ம திருத்தணும், மாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தினால அவர் அரசியலுக்கு வர்றாருன்னு நான் இதுவரைக்கும் நம்பல. அது ம். மேபி அவர் ஒருவேளை கொள்கைய சொல்லி தனிச்சு நின்னு என்ன சொல்லப் போறாரு? திமுகவ விமர்சிக்கிறாரா? அதிமுகவ விமர்சிக்கிறாரா? மத்திய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய யார விமர்சிக்கிறாரு? எதனால விமர்சிக்கிறார்ன்றத பொறுத்து தான் இதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியும். ம். இப்போ தற்போதைய நிலைமையில நம்ம கண்ணு முன்னால என்ன நடக்குதோ அத வச்சு தான் நம்ம பேசணுமே தவிர, இப்ப நீங்க அந்த கட்சியில இருக்கிற செய்தி தொடர்பாளர் மாரி நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம வெளிய இருந்து பார்க்கிறோம். எந்த ஒரு கட்சி தொடர்பும் இல்லாம, எந்த ஒரு கட்சி சார்பும் இல்லாம, களத்துல என்ன உண்டோ லாஜிக்க பேஸ் பண்ணி ட்ரெண்ட் எப்படி போகுது, அவங்க செயல்பாட பொறுத்து நம்ம விமர்சிக்கிறோம். ம். நீங்க அந்த கட்சி நீங்க ஜெகதீஸ்வரன் அவரு இப்ப செய்தி தொடர்பாளர். அவரு இந்த மாரி சேட்டலைட் டிவிலலாம் அவர் வந்து பேசுறாரு. கட்சி சார்பா பேசுறாரு. அவரு என்ன சொல்றாரு? ஆட்சிய பிடிச்சிருவேன்னு தான் சொல்லுவாரு. அத கேட்டு அந்த நெறியாளர் சிரிக்க தான் செய்வாரு. அந்த கூட்டத்துல அந்த டிபேட்ல இருக்க மத்த 4 பேரும் சிரிக்க தான் செய்வாங்க. சோ அவருக்கு அதுதான் வேல. அவரு அங்க சம்பளம் வாங்குறாரு. அவருக்கு வந்து ஹி இஸ் கெட்டிங் பெய்ட் ஃப்ரம் த பார்ட்டி. அதனால அவர் அப்படிதான் பேசி ஆகணும். அந்த ஒரு இடத்துல சம்பளம் வாங்கிட்டு அதுக்கு நீங்க துரோகம் பண்ணக்கூடாதுல்ல. ஆனா ரைட். நான் தாவேக்கா கட்சியில சம்பளம் வாங்குற ஆள் கிடையாது. நான் பொதுவா பொது பார்வையில அவங்க என்ன நடவடிக்கை எடுக்குறாங்க, என்ன கொள்கைய சொல்றாரு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம விமர்சனம் பண்றோம். ம். அத பொறுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னை வரைக்கும் பலம் நிரூபிக்காத ஒரு ஆள் தான் விஜய். ம். சரியா? நீங்க தீபா ஜெயக்குமாருக்கு என்னவோ அதேதான் வந்து விஜய்க்கும். அவங்களும் இன்னும் அரசியல்ல அதனால தான் நின்னு வந்து சீமான் மதிக்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கா? ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஒரு பையன் வந்து, "தம்பி நீ வரியா? உனக்கும் ஒரு சீட்டு உண்டு." அப்படின்ற மாரி அந்த அந்த பேட்டியாளர பார்த்து சொன்னது, விஜய பார்த்து சொன்ன மாரி தான் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. நீங்க அப்படிதான் பார்க்குறீங்களா? நிச்சயமா அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து நீங்க சீமான பொறுத்தவரைக்கும் விஜய் விஷயத்துல சீமான வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசுறதுக்கு நெறைய பேர் இருந்தாங்க. அதாவது பொது ஊடகங்கள்ல சீமான் பேசுற விஷயங்கள்ல வந்து சீமான டார்னிஷ் பண்றதுக்கு கிடைக்கிற விஷயங்கள எந்த ஒரு விஷயத்தையும் பொது ஊடகங்கள் வந்து விடுறது கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா, ம். சீமான பத்தி பாசிட்டிவா பேசுறத விட சீமான பத்தி நெகட்டிவா பேசி தான் பப்ளிசிட்டி ஜாஸ்தியா இருக்கு. உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நீங்க ம். ஒரு வடிவேல் காமெடி ஒண்ணு அதாவது ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருப்பாரு. ஒரு பையன் வந்து அந்த வடிவேல் பக்கத்துல இன்னொருத்தர் ஒரு நல்ல பல்க்கா ஒரு ஆளு உட்கார்ந்து ஆமா. டீ குடிச்சிட்டு இருப்பாரு. ஒரு பையன் நின்னு மானாவாரியா கெட்ட வார்த்தை போட்டு பேசிட்டே இருப்பான். "யோவ் என்னய்யா தடிமாடு, உனக்கு சூடு இருக்கா? சொரணை இருக்கா? எந்திரிச்சு வாயா" அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பான். "அண்ணே என்னண்ணே உன்னை இந்த கேள்வி மானங்கெட்ட கேள்வி கேட்கிறான். என்ன இவ்வளவு பெரிய ஆளா இருக்க? அப்படியே சும்மா உட்கார்ந்திருக்க." "ஐயோ சும்மா இருய்யா நான் தான் கேட்டு பேசாம இருக்கேன்ல" அப்படிம்பார்ல. அதே மாரி தான் இப்ப சீமான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ம். சீமான் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப திமுக குடும்பத்துல செத்து புதைத்தவங்களலாம் தோண்டி எடுத்து திட்டிக்கிட்டு இருக்காரு. ம். அதுனா நீங்க எதுக்கு இத பண்றாரு? அந்த சின்ன பையன் தான் சீமான். ம். உட்கார்ந்து டீ குடிக்கிறவர் தான் ஸ்டாலின். ஸ்டாலின் எந்திரிச்சு ஓடி வருவாரா? அப்படிங்கிற மாரி பார்த்துருக்காரு. என்னைக்கு கைய ஓங்குறாரோ ஸ்டாலின்னு, அன்னைக்கு வந்து செட் ஆயிரும். ம். என்டிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு செட் ஆயிரும். அந்த கைய ஓங்காம இருக்காரு இன்னும் ஸ்டாலின். அண்ணாமலை மேல கை ஓங்குறவரு, எடப்பாடி பழனிசாமி மேல கை ஓங்குறவரு, மோடி மேல கை ஓங்குறவரு, இன்னும் ஸ்டாலின் வந்து அவருக்கு பல்லுல மாட்டிக்கிட்டு இருக்க ஒரு இந்த எலும்பு மாதிரி.
சீமான் வந்து ஸ்டாலினோட பல்லுல மாட்டிட்டு இருக்க எலும்பு துண்டு மாதிரி. அவரு குத்தி அவர் பல்ல சேதப்படுத்துறதா இல்ல என்ன அப்படின்ற உறுத்திக்கிட்டு இருக்கு அவருக்கு. அதுதான் வந்து சீமான் பண்ற ஸ்ட்ராட்டஜி. இப்ப பாத்தீங்களா, அவர் டைரக்டா வந்து அடிக்காம அந்த வருண்குமார் ஐபிஎஸ் வச்சு இது பண்றாரு. சோ அவரு செட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து டிஎம்கே வெர்சஸ் என்டிகே அரசியல செட் பண்ணணும்னு தான் அவர் பாக்குறாரு. விஜய் வந்து குறுக்கே முறுக்கே ஓடாத அப்படிங்கிறாரு. ஆனா விஜய் ஏன் அவர் எதிர்பார்த்தாரு அப்படின்னா, விஜய் ஒரு பெரிய பின்பம். அப்ப அந்த விஜயோட புகழ் வெளிச்சம் வந்து சீமான் மேல விழும், ஊடக வெளிச்சம் வந்து மேல விழும். நீங்க அண்மையில பாத்தீங்கன்னா, விஜய் பத்தி பேசும்போதெல்லாம் சீமான் பேச்சும் வந்து வந்துகிட்டே இருக்கும். தான் இருக்கு. இன்னும் வந்து அடிபட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்க தான் சொல்லிட்டீங்களே, விஜய் வந்து கேட்டாரு, நான் சீமான வந்து சிஎம் ஆக்க வரல அப்படின்னு. நிச்சயமா. அத புரிஞ்சதுனாலதான் இப்ப சீமான் வந்து உணர்ந்துகிட்டு விஜய நம்பி நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி தனியா அறிவிச்சிட்டாரு. இனிமே அவர்ட்ட அந்த இனிமேலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவர்ட்ட. இனிமேலும் வந்து விஜய் கூட கூட்டணி போவீங்களா அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. யார் தமிழர்ன்ற ஒரு கேள்வி அவர்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. அதே மாதிரி அடுத்து 26 வர வரைக்கும் நீங்க விஜய்ன்ற பேர் இருந்தாதான் வந்து ஊடகங்கள்ல வந்து விஜயோட பேர் சேர்ந்து சீமானோட பேரும் வந்தா வந்து அது வந்து ஒரு மதிப்பு இருக்கு. மத்தபடி சீமான எந்த ஊடகங்களும் எடுத்து பேசாது. உங்களுக்கு புரியுதா? சோ அந்த ஒரு மைலேஜ் வந்து சீமானுக்கு கிடைக்கிறது விஜய் மூலமா. அதே மாதிரி விஜய் வந்து சீமானை மாநாட்டுக்கு அழைத்ததாகவும் சீமான் மறுத்து விட்டதாகவும் ஒரு செய்தி இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அது ஏன் அப்படின்னா, நீங்க விக்கிரவாண்டியில விலகிட்டீங்க. சீமான் கிட்ட இருந்து நாங்க சீமானுக்கு யாருக்கும் வந்து ஆதரவு இல்லைன்னு விலகிட்டீங்க அப்படிங்கறதுனால சீமான் வந்து விஜய் குறித்து பேசும்போதெல்லாம் நம்ம பேர் அடிபடுதுங்கிற அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அந்த மாநாட்டை தவிர்த்துட்டாரு. அதுதான் இன்றைய நிலைமை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 பேரும் வந்து என்ன பிளான் பண்ணி வராங்க. இவங்க 2 பேரும் வந்து திமுகவை எதிர்க்க போறாங்கிற ஒற்றை புள்ளியில வந்து இணைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்குண்டான ஒரு மவுச மக்கள் கொடுப்பாங்க. அது நம்ம தேர்தல்லாம் தெரியும். ஆனா இது வரைக்கும் விஜய் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் பலம் நிரூபிக்காத ஒரு ஆளு. அவர் கூட்டணிக்கு சேர்க்கறது எந்த பலத்தை வச்சு சேர்ப்பாங்க அப்படின்னா, எப்படி கமலஹாசனுக்கு இங்க திமுகல ஒரு பிரச்சார வலிமைக்காக ஒரு கன்சிடரேஷன் கொடுத்தாங்களோ அதே மாதிரிதான் எடப்பாடி அவர்களோ இல்ல சீமான் அவர்களோ இல்ல வேற எந்த கூட்டணி என்டிஏல போய் சேர்ந்தாலும் அவ்வளவுதான் ஒதுக்க மாட்டாரு. அதுதானே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு வந்து அதிமுக வந்து வலுவிழந்து கொண்டு இருக்கிறது அது கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறார். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி வந்து என்டிஏ கூட்டணி பாஜகவும் இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்களுக்கும் ஓரளவுக்கு 18% வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறோம். இந்த பட்சத்துல அதிமுக வந்து அதாவது விஜயை இழுத்தால்தான் அவங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கும் அப்படின்ற அளவுக்கு பேசப்படுற ஒரு நிலைமையில எப்படி பாக்குறீங்க இந்த டைனமிக்ஸ்? இல்ல விஜய் வந்து அவரோட சினிமா கேரியருக்கு மொத்தமா முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அப்படின்னா எடப்பாடி கூட போய் சேரலாம், பிரச்சனை கிடையாது. அவர் இல்ல இன்னும் சினிமா அவர் வந்து கடைசியா இன்னொரு படம் நடிக்க போறேன்னு சொன்னதாக இப்போ தகவல்கள் வந்திருக்கு. படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆமா, நீங்க எடப்பாடி அவர்கள் கோட்டு படம் முடியற வரைக்கும், கோட்டு படம் இறங்குற வரைக்கும் அவரோட சினிமா கேரியர் கம்ப்ளீட்டா முடியற வரைக்கும் அவர் எடப்பாடி கூட சாகவாசம் வைக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா அப்படி வச்சாரு அப்படின்னா என்ன இன்னொரு பின்பம் வரும்னா விலை போயிட்டாருன்னு வந்துடும். அவர் எப்படி சீட்டு பேரம் நீங்க எப்படி வந்து ஒவ்வொரு சீட்டு இவரு தேமுதிகக்கு வந்த நிலைமை, இன்னொரு கட்சி இருக்கிற எல்லா கட்சிகளும் திமுக அதிமுக தவிர எல்லா கட்சிகளுமே இந்த 2 கட்சியிட்ட பேரம் பேசி போன கட்சிகள் தானே. அந்த ஒரு சீட்டு பேரத்துக்குள்ள விஜய் இறங்கிட்டார் அப்படின்னா அவரோட பாப்புலாரிட்டி அடி வாங்கிடும். இப்ப கமலஹாசன் யாரும் மதிக்கிறாங்களா? கமலஹாசன் யாருமே அரசியல் ரீதியில யாருமே கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தை வந்து அப்படியே புறந்தள்ளி வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். ஆமா, அந்த கட்சியில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட உங்களுக்கு இப்போ வந்து அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஆமா, சோ அந்த அளவுக்கு நிக்கும் போது நீங்க விஜய மட்டும் தனியா ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அந்த நிலைமைக்கு அவர் வந்துருவாரு. உங்களுக்கு புரியுதா? சோ அந்த நிலைமைக்கு வந்துருவாரு. அதாவது எடப்பாடி கூட சேர்ந்து இந்த மாதிரி நின்னு அவரால் சோபிக்க முடியல அப்படின்னா எடப்பாடி நீங்க போன வாட்டியே சொன்னீங்க எடப்பாடி ரொம்ப சூடான பொலிட்டிஷியன். விஜய் எல்லாம் வளர்த்து விடுறதுக்குலாம் அவர் நினைக்க மாட்டாரு. அவர் அவரோட பாசிட்டிவ்க்கு மட்டும் அவரை யூஸ் பண்ணிட்டு அதிமுக சைடுல அவர் தன் தலைமையை தான் அவர் வந்து அக்செப்ட் பண்ணணும்னு நினைப்பாரே தவிர விஜய் ஒரு தலைமையா மாற்றி விடலாம். ஏன்னா அவருக்கு தெரியும் சினிமாக்காரங்களை உள்ள விட்டா அவங்களோட பின்பத்துல கட்சி எப்படி போகும் மாறும் அப்படிங்கிறது வந்து அவரோட தலைவர்ல இருந்து அவரோட புரட்சி தலைவர்ல இருந்தே அவருக்கு கற்ற பாடம் அதெல்லாம். அதனால விஜய் எந்த இடத்துல வச்சுக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்க அவர் விரும்புவார். ஆனா விஜய் வந்து சேர்ந்துட்டாருன்னு ஒரு பின்பம் வரும். அதே மாதிரி அவரோட பிரச்சார வலிமையும் எடப்பாடிக்கு அந்த அளவுக்கு கூட்டம் கூடாது. விஜய பக்கத்துல வச்சுட்டு எடப்பாடி பேசினாரு அப்படின்னா முன்னாடி இருக்க கூட்டத்தை பார்த்தா ஓஹோ ஆஹான்னு பெரிய கூட்டம் வரும். நீங்க எடப்பாடி மட்டும் ஒரு இடத்துல போய் பேசணும்னா காசு கொடுத்து ஆளை கூட்டணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வந்தார். எடப்பாடி அவர்கள் கூட சேர்ந்து ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா? அது கஷ்டம் தான். அப்படி யோசிக்க மாட்டாங்க மக்கள். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அததான் அவரு சொல்லி வர நீங்க தான் சொன்னீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி. கல்யாண் மாதிரி வரலாம் இல்லையா, ஒரு மாற்று சக்தி கொண்டு வரலாம் இல்லையா. இது விஜய் இல்லைன்னா நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தனா
அது வந்து அதுக்கப்புறம் பிற்காலத்துல வந்து அதுவே அவருக்கு ஒரு பாசிட்டிவா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க. இல்ல நீங்க கொஞ்ச நேரம் முன்னால விஜய் ஏன் கட்சி ஆரம்பிச்சாருன்றதுக்கான காரணங்கள் நீங்க சொல்லும்போது, சில விஷயங்கள வந்து திருத்தணும், மக்கள் பிரச்சனைய மாத்தணும், அந்த மாரி வாக்குக்கு காசு குடுக்கக் கூடாது, சமூகத்த வந்து சமூக நீதி படைக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் அதிமுகல இருக்கான்னு நான் கேட்கிறேன். அது இல்லதான். அப்போ அது அப்ப அவர் சொல்ற கொள்கை திமுகலயும் இல்ல, அதிமுகலயும் இல்ல. 2 பெரிய கட்சியிலயும் இல்ல. அதுல வந்து ஆமா. அப்போ அப்போ விஜய்க்கு உண்டான விஜய் வந்து தீர்க்கறதுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல அப்போ. ம். அதாவது நீங்க அதிமுக கூட போய் சேர்ந்துட்டாருன்னா, அவரால இந்த பிரச்சனைலாம் தீர்க்க முடியாதுன்னு நம்ம வந்து முடிச்சு கட்டிறலாம். அதான் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, அதிமுக கூட போய் சேர்ந்து அவர் வந்து இந்த சினிமா பாப்புலாரிட்டி எல்லாமே அடி வாங்கிரும். இப்ப கமலஹாசன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காரோ அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துருவாரு. ம். அதனால அவரு என்ன பொறுத்தவரைக்கும் அவர் நல்ல ஒரு முடிவு எடுக்கணும்னா தனியா நின்னு இந்த இடத்துல வந்து எடப்பாடி அதிமுகவ வீக்கன் பண்ணதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணணும். அதுதான் வந்து அவருக்கு சிறந்த ஸ்ட்ராட்டஜி. சீமானோட போகல அப்டின்னா. சரி. சீமானோட போகலைன்னா வந்து அவர் தனியா நின்னு எத்தனை வாக்கு வங்கி வாங்கிடும். அதுக்கப்புறம் நீங்க பாராளுமன்ற தேர்தல்ல உங்களுக்கு பார்கெனிங் கூடும். உங்களுக்கு புரியுதா? ம். அதுவரைக்கும் வந்து விஜயால பெரிய அளவுக்கு சீட் எங்கேயும் வாங்கி அவரோட இப்ப இருக்கிற நீங்க சொல்றீங்கல்ல ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ஒரு 15 விழுக்காடு வாக்குக்கு வந்து நீங்க மதிக்கிற அளவுக்கு உண்டான வாக்கு விழுக்காட குடுக்குறதுக்கு எந்த ஒரு அரசியல் கூட்டணியும் தயாரா இருக்காதுங்கிறது தான் என்னோட பார்வை. சோ இப்போதைக்கு வந்து நம்ம வந்து சீமான் அண்ட் விஜய் அந்த கூட்டணி நடக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாரி தான் எடுத்து வச்சிரணும் அப்படின்ற மாரி தான் பாக்குறீங்க இல்லையா? ஆனா அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? தற்போதைய நிலைமையில அப்படிதான் இருக்கு. ஆனா இன்னும் 1 வருஷம் இருக்கு. விஜய் எல்லா இடத்துலயும் போயி கல்லடி வாங்கிட்டு திருப்பி வர்றாரான்னு நமக்கு தெரியாது. இது அதிமுகல போயி அவங்க வந்து சீட்டு பேரம் படியல. அதாவது நீங்க சொல்ற மாரி விஜய் வந்து அவர் பின்பத்த தூக்கி நிப்பாட்டணும்னா அதிமுகல கிட்டத்தட்ட ஒரு 60, 70 சீட்டுக்கு மேலயாவது வாங்கணும். ம். சரியா? நீங்க அதிமுகல இன்னொரு நெருக்கடி வேற வரும். நீங்க என்டிஏ, அதிமுகல நீங்க கூட்டணிக்கு விஜய் பேசுனா, இப்ப தேமுதிக அங்க இருக்கா? ஆமா. தேமுதிக என்ன சொல்லுவாங்க? நாங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 விழுக்காடுலேருந்து 7 விழுக்காடு வாக்கு நாங்க வச்சிருக்கோம். விஜய்க்கு கீழயா எங்களுக்கு சீட்டு தருவீங்கன்னு அவங்க கேட்பாங்க. ம். இப்ப விஜய். விஜய்க்கு 60 சீட்டு குடுத்தாங்கன்னா, தேமுதிகக்கு எத்தன சீட்டு குடுக்கணும்? 80 சீட்டு குடுக்கணும். உங்களுக்கு புரியுதா? ஆமா. அப்ப நீங்க எப்படி தேமுதிகக்கு மேல விஜய்க்கு சீட்டு குடுக்க முடியும்? அப்ப நீங்க அடுத்து பாமகவ இழுக்கணும்னு நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இப்ப ஒருவேள பாமக வந்து என்டிஏல இருந்து இங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இப்போ எடப்பாடி அவர்களோட வந்து நிக்கணும்னா எத்தன சீட்டு கேட்பாங்க நீங்க சொல்லுங்க? அவங்களும் 80 சீட்டு கேட்பாங்க. இல்ல 70 சீட்டு கேட்பாங்க. அப்போ விஜய்க்கு வந்து எத்தன சீட் குடுப்பாரு அவரு? அப்ப பாமக கீழ தான் விஜய்ன்னு வந்துருதா? இந்த மாரி பல நெருக்கடிகள் வரும் எடப்பாடி அவர்களுக்கு. நீங்க கூட்டணி கணக்குகள் அமையறது வந்து அவ்வளவு இலகுவான விஷயம் கிடையாது. ம். நீங்க சீட்டு பேரத்திலேயே வந்து விஜய வந்து கீழ வைக்கிறதா? இல்ல இவங்களுக்கு எல்லாம் மேல வைக்கிறதா? மேல வைக்கிறதுனா என்ன என்ன காரணத்த சொல்லுவாரு? இவரு அன்புமணிட்டயோ, இல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்டயோ என்ன சொல்லுவாரு? விஜய்க்கு நான் இவ்வளவு சீட்டு குடுக்குறேன்னு என்ன காரணத்தினால சொல்ல முடியும்? அவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு. அதனால கூட்டணின்னு போனா சீமான் தான் நேச்சுரல் சாய்ஸ். இல்ல அப்டின்னா, அவரோட வெயிட்டேஜ காப்பாத்துக்கு தனியா நின்னு தான் பலத்த காமிக்கணும். அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா வந்து திமுக தான் 2026ல மறுபடியும் ஆட்சி பிடிக்கும். ஏன்னா திமுகவ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, நம்மன்னு கிடையாது. யாரு ஜெயிக்கணும்னாலும் 1:1 வரணும். அதே தான் நம்ம வந்து 2024 எலக்ஷன்லயும் பார்த்தோம். எவ பாஜகவ ஜெயிக்கணும்னா 1:1 கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 1:1 கொண்டு வந்ததுனால தான் அவங்க வந்து மெஜாரிட்டி இல்லாம 240க்கு கம்மியானது. இன்னும் நல்லா பண்ணியிருந்தா, இன்னும் நல்லாவே வந்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்திருக்கும். பட் லாஸ்ட் மினிட்ல அத கஷ்டப்பட்டு அத ஒருங்கிணைஞ்சு கடைசியில நிதிஷ்குமார வெளிய விட்டு நெறைய குளறுபடிகள்னால 240 வந்து தப்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு திமுகவ ஜெயிக்கணும்னா 1:1. இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தோன்னா யாருமே ஒண்ணா வரலன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே ஒண்ணா கூட்டா வரலன்னு வச்சுக்கோங்க. அந்த அலையன்ஸ் நிச்சயமா 2026 தூக்கி சாப்பிடும். 200 என்ன? மிஸ்டர் ஸ்டாலின் சொல்ற மாரி 225 எடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்படிதானே நடக்க போகுதா? இப்ப திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அடுத்த 26ல ஆட்சிக்கு வந்தாலும், அவங்க வந்து இந்த மக்கள் என்ன பார்ப்பாங்க அப்டின்னா, 5 வருடங்கள் இருந்துட்டாங்கல்ல. இப்போ 5 ம். வருஷம் இருந்து இந்த ஆட்சிய பார்த்துருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துல திமுக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தா, அவங்க இன்னும் வந்து அவங்க அன்பாப்புலர் தான் ஆவாங்க. அது வந்து ஒரு நேச்சுரல் கோர்ஸ் அப்டிதான் நடக்கும். சோ நடக்கும். அந்த அந்த கூட்டணி இல்ல. அந்த ஆட்சி மேல அதிருப்தி வந்துகிட்டே இருக்கும் மக்களுக்கு. நீங்க ஒரு சிறந்த ஆட்சி நீங்க குடுத்தேன்னு சொன்னாலும், இப்ப ஒரு ரேஸ் நடத்துறாரு. மக்கள் அதாவது இளைஞர்கள ஈர்க்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அது எல்லாமே பண்றாரு உதயநிதி. அதே மாரி உதயநிதி நீங்க திமுக கட்சிக்குள்ள அடுத்த தலைமை ஏற்க போகும்போது உதயநிதிக்கு ஸ்டாலினுக்கு இருந்த அளவுக்கு ஈஸியா அந்த டிரான்சிஷன் இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா இப்பவே நீங்க பாருங்க துரைமுருகன் நீங்க எவ்வளவு ரஜினிகாந்த வச்சு வெளிய கொண்டு வந்துட்டாங்க பாருங்க அந்த பிரச்சனைய. துரைமுருகன் பிரச்சனை. வேற யாரும் சொல்ல முடியல. ரஜினிகாந்த் சொன்னா ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு அது வந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டடா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா தேவையில்லாம துரைமுருகன வம்பிழுக்கணும்னு அவசியம் கிடையாது ரஜினிகாந்துக்கு. சோ ஆமா. அந்த இடத்துல ரஜினிகாந்த சொல்ல வச்சதே திமுகவோட ஒரு மாஸ்டர் பிளான். அதாவது திமுக தலைமை குடும்பத்தோட ஒரு மாஸ்டர் பிளான் தான் நான் பார்க்கிறேன். அது ம். மேபி ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு நடந்திருக்கலாம், தெரியாம நடந்திருக்கலாம். ஆனா,
திமுக திமுக குடும்பத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பெரிய அமைச்சர்கள்ல யாரோ ரஜினி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் செய்ய வச்சிருக்காங்கன்றதுல எனக்கு மாத்துக்கிறது இல்ல. ஏன்னா ஏன்னா துரைமுருகன் மாதிரி ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறவரை வந்து வம்பிழுக்கணும்னு ரஜினிகாந்துக்குலாம் ஒரு பெரிய அவரு அது லைக் இட்ஸ் டோட்டலி இரலவென்ட் ஃபார் உங்களுக்கு அதை வந்து அவர் பேசிருக்க வேண்டிய தேவையே கிடையாது அந்த இடத்துல. சோ அந்த மாதிரி பண்றாரு அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டடா வந்து துரைமுருகன் அதிருப்தியில இருக்காரு அப்படிங்கறத வெளியே கொண்டு வரணும்ன்றதுனால செஞ்ச விஷயம். நீங்க மத்தபடி பாருங்க ஐ பெரியசாமியோ ஏகே மூர்த்தியோ அந்த மாதிரி அங்க இருக்கிற பெரிய பெரிய பழைய அதாவது கலைஞர் கூட அரசியல் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி இருக்கும். நீங்க ஏன்னா ஸ்டாலினை கூட ஓரளவு ஏத்துப்பாங்க. அவருக்கு ஒரு சீசன்ட் பொலிட்டிஷன் ஒரு 50-40 வருஷமா இருந்தாரு. நீங்க உதயநிதியை என்ன கேலிபர்ல அவங்க ஏத்துப்பாங்க நீங்க சொல்லுங்க. உதயநிதியை சின்ன பிள்ளைல இருந்தே பாத்துப்பாங்க. அவரோட பாசிட்டிவ்ஸும் தெரிஞ்சிருக்கும், அவரோட நாட் சோ குட் சைடும் வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அட்லீஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு தெரியும். அதாவது நீங்க கலைஞரை பார்க்க போகும்போது அங்க குறுக்கே மறுக்கே ஓடிட்டு இருந்திருப்பாரு இவரு. கலைஞரோட மடியில உட்கார்ந்து இருப்பாரு, இல்லைன்னா குறுக்கே மறுக்கே ஓடிட்டு இருந்திருப்பாரு உதயநிதி. அவரை தூக்கி கொஞ்சி இருப்பாங்க இவங்க எல்லாம். யாரு பெரியசாமி, கே என் நேரு எல்லாம் அவரை கையில தூக்கி கொஞ்சி இருப்பாங்க. அவரை போய் தலைவர்னு எப்படி சொல்லுவாங்க? ஆமா, அவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு. இல்ல நீ யோசிச்சு பாருங்க, அத பொது வெளியில வந்து இந்த மாதிரி சொல்றதுக்கு அவங்களுக்கு மனசு வருமா? துரைமுருகன் சொல்லுவாரு. அந்த மாதிரி ஈகோ இல்லாதவங்களும் இருக்காங்க. இப்ப ஏவா வேலுட்ட எல்லாம் கேட்டா அவரு தாராளமா சொல்லிட்டு போயிருவாரு. ஆனா துரைமுருகன் வெளிப்படையாவே சொன்னார், நான் உதயநிதியிலையும் நான் அமைச்சரா இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் என்னன்னா கொடுத்தா வேண்டாமா வேண்டாம் நான் சொல்லவா போறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாருன்னா குடுங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்லும் போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி இந்த நேரத்துல வந்து உதயநிதியை கொண்டு வர ஸ்மூத் டிரான்ஸ்லேஷன் இருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் வேற நீங்க இருக்கு. கனிமொழி பின்னாடி கொஞ்சம் ஆதரவாளர்கள் திரறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அப்படிதான் யோசிக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினுக்கு அப்புறம் நேச்சுரலா கட்சி கனிமொழி கிட்ட போனா அந்த கட்சியில இன்னும் கொஞ்சம் அவங்க இப்ப ஜெயலலிதா எப்படி அதிமுக நடத்தினாங்களோ அந்த மாதிரி திமுக இன்னும் ஒரு மெருகேறும்னு நான் பாக்குறேன். உதயநிதிட்ட போறதை விட கனிமொழிகிட்ட போனா லைக் ஷி ஹஸ் a better caliber நான் பாக்குறேன். பட் இருந்தாலும் அந்த 2026ல அப்போ இப்படி அதாவது வந்து 5 முகங்களா இந்த சைட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ, சீமான், ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் விஜய், அதுக்கப்புறம் வந்து மற்றவங்கலாம் வேற எப்படி வேணா வரலாம். இந்த 5 முகங்களும் டிஎம்கே ஆன்டி அப்படின்னு பார்த்தோன்னா 5 ஸ்பிட் ஆயிடுது. அது வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் வின் அப்படின்ற மாதிரி தானே போகும் இல்லையா? அதை நோக்கி தான் டிஎம்கேயும் காய் நகர்த்துவாங்க. இந்த டிஎம்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாமே ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா வச்சுக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள என்ன இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணலாமோ அதை டிஎம்கே சைட்ல இருந்து சபரேஷன் அவர்கள் நிறுவனமோ அதாவது நீங்க இந்த ஊடகத்தை மேனிபுலேட் பண்ணி ஒரு பின்பம் அதாவது சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு ஈகோ ட்ரிப் ஆகிற மாதிரி ஒரு செய்திகளை கசிய விட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க அந்த கூட்டணி அமையாது. அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் கூட விஜய் வந்து கூட்டணி வைக்கிற மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா அதெல்லாம் முறிக்கிறதுக்கு டிஎம்கேவோட ஃபர்ஸ்ட் வேலையா இருக்கும். எடப்பாடி விஜய் கூட்டணி அமையாம இருக்கிறதுக்குள்ளான இன்ட்ரெஸ்ட் யாராருக்கு இருக்கும் அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கும் டிஎம்கேக்கும் தான் முக்கியமா இருக்கும். சீமான் வந்து இந்த மாதிரி யாரு கூட்டணி அமைக்கிறாரு அதுக்குள்ள அவருக்கு போய் பவர் பிளே பண்ற அளவுக்கு அந்த கட்சிக்கு அந்த அளவுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடையாது. இது வரைக்கும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்ல. அந்த அளவுக்கு பணம் செலவழிக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு மீடியாவை மேனிபுலேட் பண்றதுக்கும் நாம் தமிழர் கட்சி அந்த அளவுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி அவங்களுக்கு கிடையாது. ஆனா இந்த கெப்பாசிட்டி இருக்கிற ஆட்கள் யாரு? மத்தியில பவரை வச்சிருக்கிற என்டிஏவும் அவங்க என்னென்ன நெருக்கடி கொடுக்கலாம்னா பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து இன்கம் டாக்ஸ், இடி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அவங்களோட வழக்குகள் ஏதாவது இருந்துன்னா அதை வச்சு நெருக்கடி கொடுக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, முந்தின நாள் நைட்டு வரைக்கும் அதிமுக கூட கூட்டணி பேசிட்டு அடுத்த நாள் காலையில என்டிஏல போய் சேரலையா பாமக? அது வந்து நீங்க எவ்வளவு தூரம் நீங்க நம்ம பேசும்போதே என்ன சொன்னீங்க, பாமக வந்து அதிமுக கூட போறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குன்ற பேசிட்டு இருக்க நேரத்துல அடுத்த நாள் அண்ணாமலை காலில் போய் நிக்கிறாரு அப்படின்னா உள்ளுக்குள்ள என்னென்ன நடந்திருக்கும் நீங்க உங்களால யோசிச்சு பார்க்க முடியும். அது ஏன் பண்ண முடியுது? அவங்க மத்தியில அதிகாரம் இருக்கு கையில. அவங்க மத்தியில அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த கூட்டணியை வேணா உடைக்க முடியும். இங்க நேச்சுரலா என்டிஏ வந்து செகண்ட் பிளேஸ் பிடிக்கணும்னு தான் இந்த 26ல ட்ரை பண்ணுவாங்க. டிஎம்கே தான் நீங்க சொன்ன மாதிரி ஆட்சிக்கு வரும் கூட்டணி இப்படியே இருந்ததுன்னா. கூட்டணி அதான் என்னோட பார்வை இந்த விஷயத்துல. சூப்பர். சோ ஃபைனலா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா வந்து சீமான் அவர் இனிமேல் தனியா தான் நிப்பாரு, விஜய் அவர் வந்து தனியா தான் நிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து ஃபைனலா நம்ம அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த உரையாடலை நிறைவு செஞ்சா கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? ஏன்னா சொல்லிட்டாரு 60 பேரை வந்து நான் ஏற்கனவே வந்து மனசுல வச்சுட்டேன், அவங்களுக்கு சீட்டுன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் மீதி இருக்கிறவங்க நான் பண்ண போறேன், அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாளர் தம்பி உனக்கு ஒரு சீட்டு அப்படின்னு சொல்றது வந்து விஜயை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, இனிமேல் சேர்றதுக்கு ஒட்ட வைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லாட்டா ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைனல் சான்ஸ் இருக்கா? இல்ல நீங்க இதுல நீங்க என்ன பாக்கணும்னா சீமான் அவர்கள் இன்னுமே விஜய் வந்து ஏத்துக்கதான் தயாரா இருப்பாரு. எத்தனை சீட்டுக்கு ஏத்துக்கிறாருன்னு தான் மேட்டர்.
அவர் என்ன சீமான் ஏன் இப்ப இப்படி வெயிட் இந்த இந்த கருத்துக்களை எல்லாம் சீமான் ஏன் சொல்றாரு அப்படின்னா, விஜய நம்பி நான் இல்லைங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஒண்ணு. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு அவருக்கு பெரிய நம்பிக்கை என்னன்னா, எடப்பாடி கிட்டயோ இல்ல என்டிஏட்டயோ போய் அடி வாங்கிட்டு இவர் வருவாரு திருப்பி அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அப்படி இல்லைன்னா தனியா தான் நிப்பாரு. அப்படி இல்லைன்னா தனியா தான் நிற்பார். சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணி இந்த உரையாடலுக்கு, கொஸ்டின்னு சொல்றதை விட இது ஒரு உரையாடல் மாதிரி தான் நம்ம வந்து எடுத்து போயிட்டு இருக்கோம். இன்னொரு உரையாடல் சந்திக்கிறேன் அருண். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.